பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய செய்தியை தியானிப்பதற்கு முன்பதாக அவரை நோக்கி பார்ப்போம். இயேசப்பா, நீங்கள் கிருபையாய் தயவாய் கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் ராஜா உம்முடைய பிரசன்னத்தினால் ராஜா உடைய ஜனங்கள் எங்கெங்கிருந்து தகப்பனே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தகப்பனே உடைய பிரசன்னம் தகப்பனே அவளை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் கேட்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்கள் செவிகளை நீர் திறந்தருளுவீராக ராஜா, எங்கள் இருதயங்களை நீர் திறந்தருளுவீராக. உம்முடைய வார்த்தைகளை தகப்பனே நாங்கள் கேட்க ராஜா, அதை எங்கள் வாழ்க்கையில அபியாசிக்க நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எல்லா துதிகான மகிமையும் செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகின்ற வேத வசனம் சங்கீதம் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய சொற்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் எப்படிப்பட்டதாம்? மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களா இருக்கிறது அப்படின்ட்டு தாவீது சொல்றார். ஏன் தாவீது ஆண்டவருடைய சொற்களை, ஆண்டவருடைய வசனங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை வெள்ளிக்கு ஒப்பிடுறாரு, அதுவும் புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வெள்ளி ஒரு பணமா பயன்படுத்தப்பட்டது. பணமா மட்டும் இல்லை, அதை ஒரு மிரரா கண்ணாடியாகவும் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த வெள்ளியை சுத்திகரிக்கணும்னா, சுத்தமான ஒரு வெள்ளி கிடைக்கணும்னா என்ன பண்ணுவாங்களாம், அதில் சூடு காட்டியும் அதை உருக்கலாம். ஆனால் அது ரொம்ப டீடியஸான ப்ராசஸ்ன்றதுனால என்ன பண்ணுவாங்களாம், அதில் ஆசிட் ஊற்றுவாங்களாம், நைட்ரிக் ஆசிட். அந்த ஆசிட் ஊற்றின உடனே அந்த வெள்ளி ஒரு திரவிய தன்மைக்கு வந்துடுமா. அது திரவமாக மாறினதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் அசுத்தம் இருக்கிறோ, வேண்டாத பொருள்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஈஸியாக வடிகட்டிட முடியுமா. இதுதான் மண் குகையில உருக்கிற ஒரு ப்ரொசீஜர். ஆனால் தாவீது என்ன சொல்றாரு, 7 தரம் உருக்கி, மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளி சொற்களா இருக்கிறது அப்படின்ட்டு ஆண்டவர் தாவீது சொல்றாரு. ஏன் தாவீது 7 தடவைன்னு சொல்றாருன்னா, 7ன்ற எண் ஒரு பரிபூர்ணத்தை குறிக்குது. அதனால ஒரு தடவை வடிகட்டினாலே 99% சுத்தமான வெள்ளி கிடைச்சிரும், கிட்டத்தட்ட ஒரு 100% கூட கிடைச்சிரும்னு சொல்றாங்க. அப்ப 7 தடவை அதை வடிகட்டினா அது எந்த அளவுக்கு சுத்தாங்க அடையும். அதனால ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு பரிசுத்தமானது அப்படின்றது குறித்து தான் தாவீது இப்படி சொல்றாரு. இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளை குறித்து தான் இன்று நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வார்த்தைகளும் எப்படி இருக்கணும் அப்படின்றது குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். இதையே தான் சாலமோன் நீதிமொழிகள்ல சொல்லியிருக்காரு. 30வது அதிகாரம் 5வது வசனத்துல அவரும் என்ன சொல்றாரு, தேவனுடைய வசனங்கள் புடமிடப்பட்டவைகள்னு சொல்றாங்க. சரி, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரோட வசனத்தை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எபிரேயருக்கு பவுல் எழுதின புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை, அதாவது கர்த்தருடைய சொற்கள், தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதாம்? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். உங்கள் வேதாகமம் இருக்கிறா, அதை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். அது முதல் பாயிண்ட். முதல் ஜீவன் உள்ள வார்த்தை. இரண்டாவது என்ன? அது வல்லமை உள்ள வார்த்தை. அது மட்டும் அல்ல, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் அப்படின்னா. அப்ப இந்த வசனத்திலிருந்து நம்ம 3 குறிப்புகளை நம்ம நோட் பண்ணலாம். ஒண்ணு என்ன? ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ளைய பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்ன்றதை நம்ம வேற எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எபேசியர் 6வது அதிகாரத்துல நம்ம என்ன ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளணும் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அதுல தேவனுடைய வசனம் தான் ஆவிக்குரிய பட்டயம்னு எழுதப்பட்டிருக்கு. தேவ வசனமாகி ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? அது ஆவிக்குரிய பட்டயமா இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சரி, ஆண்டவருடைய வசனம் எப்படி ஜீவன் உள்ளதுன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் முதல்ல ஆதியில ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி படைச்சாரு? மனுஷனை தான் தன்னுடைய கரத்தினால உண்டாக்கினார். பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து மற்ற எல்லாவற்றையும் நம்மளால பார்க்க முடியாத அநேக காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் எதனால உருவாக்கினாரு? வார்த்தையினால உருவாக்கினார். வானங்களை ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. எல்லா சிருஷ்டிகளையும் ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்கினார். அவை எல்லாம் உயிருள்ள சிருஷ்டிகள் தானே. மரங்கள்,
அப்புறம் மிருகங்கள் எல்லாமே உயிருள்ள சிருஷ்டிகள். ஆண்டவர் தான் அவைகளுக்கெல்லாம் ஜீவன் கொடுக்கிறவர். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்தெந்த அற்புதம் செய்தாரோ அங்கெல்லாம் அவரோட வார்த்தை அனுப்பினார். மரித்த எவீரியின் மகளை உயிர்ப்பிக்க ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய வார்த்தை அனுப்பினார். சிறு பெண்ணை எழுந்துருன்னார். உடனே அந்த மகளுக்குள்ள ஜீவன் வந்தது. அதே போல நாயின் ஒரு விதவையின் மகன், அவன் செத்து போயிட்டான், அவனை அடக்கம் பண்றதுக்காக கொண்டு வராங்க. அப்பா ஆண்டவர் அந்த வாலிபனை பார்த்து வாலிபனே எழுந்துருன்னு சொன்னார். மரித்த அவனுக்குள் ஜீவன் வந்தது. அதனால ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ளது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதுல அவருடைய வார்த்தை ஆவிக்குரிய பட்டயமா இருக்கிறது. எப்படி ஆவிக்குரிய பட்டயம்? இதுல ஆண்டவர் என்ன சொல்றது? ஆத்மாவையும் ஆவியையும் கூட இந்த பட்டயத்தால பிரிக்க முடியும்ன்றார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. கணுக்களையும் மூனையும். கணுக்கள்னா என்ன? 2 எலும்பு ஒன்று சேர இடம் தான் கணுக்கள்னு சொல்றாங்க. இந்த மூட்டு பகுதி தான் கணுக்கள். அதுக்குள்ள இருக்கிற ஒரு என்ன சொல்றது, அது ஒரு மேஷி பார்ட் மாதிரி இருக்கும். அதுதான் ஊன்னு சொல்றாங்க. நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ஆட்டுக்கால் சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க. அதை நம்ம நல்லா வேக வச்சு சமைச்சதுக்கு அப்புறமா அது உள்ள ஒரு சாறு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு கூட சொல்லுவாங்க. அதை நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா தான் தனியாக எடுக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய பட்டயம் என்ன பண்ணுமா, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற நைஃப் மாதிரி அது ஒரு சைடு மட்டும் ஷார்ப்பாக இருக்காது. அது இருபுறமும் கருக்குள்ளே பட்டயம். அதால் கணுக்களையும் ஊனையும் கூட பிரிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் கூட பிரிக்க முடியும். இருதயத்துக்கு யோசனைகள் இருக்கா? இருதயத்தால் நினைக்க முடியுமா? அதுக்கு யோசனைகள் இருக்கான்னு நம்ம கேட்டோம்னா அது ஒரு நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் நம்ம அடுத்த செய்தியில் பார்ப்போம். இருதயத்தை பற்றி. இருதயத்தினோட நினைவுகள்னா என்ன அர்த்தம்னா, நடந்த ஒரு சம்பவத்தை பற்றின ஒரு எண்ணங்கள் தான் நினைவுகள். யோசனைகள்னா அதை வச்சு வேற ஏதாவது நம்ம காரியத்தை சிந்திக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு மாணவராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் உங்கள் பெண்ணில் இங்கு காலி ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற மாணவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, உங்ககிட்ட 2 பெண் இருந்தால் எனக்கு ஒரு பெண் கொடுடான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட 2 பெண் இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் உடனே வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான், இல்லைடா என்கிட்ட பெண் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்போ இது ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது என்ன ஆகும், உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிடும். உடனே உங்கள் மனசு என்ன யோசிக்கும், இவன் 2 பெண் வச்சுக்கிட்டே எனக்கு கொடுக்க மாட்டேறான் பாரு, நாளைக்கு இவனுக்கு தேவைப்பட்டால் நானும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் யோசனை. நினைவுகள்னா நடந்த சம்பவம். யோசனை அதை வச்சு நீங்கள் அடுத்து என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் யோசனை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவரோட வார்த்தை என்ன பண்ணுமோ அந்த இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளும் கூட வேறு பிரித்து அதால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஆண்டவருடைய வசனத்தை ஏன் தாவீது வெள்ளிக்கு ஒப்பிட்டார்? அதை முற்காலத்தில் வெள்ளியை எதுக்கு யூஸ் பண்ணாங்களாம்? பணமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிரராக, கண்ணாடியாக கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதே போல தான் வேத வசனமும். யாக்கோபு எழுதின சுவிசேஷத்தில், அவர் எழுதின புத்தகத்தில் நம்ம 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் என்ன தெரியுமா பார்க்குறோம்? தேவனுடைய வார்த்தை எதற்கு ஒப்பாக இருக்கிறதா? கண்ணாடிக்கு ஒப்பாக இருக்கிறதா. கண்ணாடியில் நம்ம முகத்தை நம்மளே பார்க்க முடியும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை வச்சு உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். அதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய விசேஷம். அது உங்களுக்கே வெளிப்படுத்தக்கூடியது. எது? தேவனுடைய வார்த்தை. அதனால தான் தாவீது அதை வெள்ளியோட ஒப்பிட்டு இருக்கார். சரி, அப்போ தேவனுடைய வார்த்தை வெள்ளியை போல சுத்தமானது, அது பரிசுத்தமானது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை தான் ஆவிக்குரிய பட்டயம். தேவனுடைய வார்த்தை, இதுக்கு மேலே வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? உங்கள் வேதாகமத்தில் எரேமியா புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. அதில் 23வது அதிகாரத்தில் 29ஆம் வசனம். அந்த வசனத்தில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? தேவன் தம்முடைய வார்த்தையை குறித்து சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வார்த்தை அக்கினியாயும் கண்மலைகளை நொறுக்குகிற சம்மட்டியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கு? அக்கினியா இருக்கு. போய் சுட்டரிக்க வேண்டியதெல்லாம் அது சுட்டரிச்சு போட்டுரும். அது மட்டும் இல்லை, உடைக்க வேண்டிய மலைகளை தடைகளை எல்லாம் அது உடைச்சி போடுற, நொறுக்கி போடுற சம்மட்டியா இருக்கிறது. சரி, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நம்ம அநேக காரியங்கள் நமக்கு அநேக தெரிந்த வசனங்களும் இதன் மூலமா இருக்கு ஆண்டோடைய வசனத்தை பத்தி, வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நம்ம வாழ்க்கையிலே கூட நம்ம அனுபவபூர்வமா அனுபவிச்சிருக்கோம். சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? நம்முடைய வார்த்தை எப்படி இருக்குது?
ஆண்டவருக்கு பிரியமா நம்ம எப்படி வார்த்தைகளை பேச முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா? இப்போ ஆண்டவர் வந்து நம்மள எல்லாரும் அவரை மாதிரியே தான் படைச்சார், அவரை மாதிரியே தான் பரிசுத்தமாக படைச்சார். ஆதாமேவாள் விழுந்து போனதுனால பாவம் உள்ள வந்துருச்சு நமக்கு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கலாமா? நம்மளாம் எப்படிப்பட்டவர்கள், நம்மளுடைய உதடுகள் எப்படிப்பட்டது, நம்முடைய நாவு எப்படிப்பட்டது, நம்முடைய வாய் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்றதுக்கு ஏசாயா புத்தகத்தை எடுத்துக்குவோம். 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்தில் ஏசாயாவுக்கு இந்த தரிசனம் காட்டப்படுது. அவர் எதை பார்க்குறாருன்னா, பரலோகத்தை பார்க்குறார். பரலோகத்தில் ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்குறார். எவ்வளோ ஒரு உன்னதமான அனுபவமாக இருந்திருக்கும். அந்த சகோதரி சொன்னாங்க, அந்த 4 மாவடி அந்த ஜீசஸ் ரெடியூஸ் ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ வந்து அங்கே வந்து ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்தாங்க. இன்னைக்கு கூட அந்த பரலோக அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே போல தான் இப்போ வந்து இவர் வந்து பரலோகத்தையே பார்க்குறாரு. ஆண்டவராக கர்த்தர் சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு. அப்போ பார்த்த உடனே அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களுக்குள்ளே நான் வாசமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கன்ஃபெஸ் பண்ணார். அப்போ என்ன பண்ணாராம், அங்கே இருந்த ஒரு தூதன் வந்து ஒரு நெருப்பு தழல் எடுத்துட்டு வந்து அவரோட நாவை தொட்டு அவரோட உதடுகளை தொட்டு நீ பரிசுத்தமானாய் அப்படின்னு பரிசுத்தப்படுத்தினதா பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கு நெருப்பு தழலாக என்ன இருக்குது, நம்மளுடைய உதடுகளை சுத்திகரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தமே நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. அவருடைய ரத்தம் இருக்குது, பரிசுத்தமான ரத்தம் இருக்குது நம்முடைய உதடுகளை சுத்தமாக்குவதற்காக. ஆகவே நாமெல்லாம் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள். இந்த உதடுகளால், இந்த நாவால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா, அவர் எவ்வளவு அநேக தீர்க்க தரிசனங்களை எழுதியிருக்கார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா தீர்க்க தரிசனத்தையும் அவர் புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். 66 புஸ்தகம் இருக்குது. என்ன தெரியுமா சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள்? இந்த 66 புஸ்தகத்தில் வேதம் முழுசாக அடங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு குட்டி பைபிள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுதான் வந்து பைபிளோட சென்டர், மத்திய பகுதியில் அழகாக ஆண்டவர் இதை அமைச்சு கொடுத்துருக்காரு. சரி, இதனோட ஏசாயாவோட 1வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தோட சுருக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் படித்து பாருங்க. இப்போ நம்ம ஏசாயாவுக்கு என்ன நடந்ததுன்னா, அவர் இந்த மாதிரி எழுதுனதுனால மனாசே என்ற ராஜா என்ன பண்ணாரா, ஏசாயா தீர்க்கதரிசியை, நீர் வந்து எப்படி வந்து நீ அசுத்த உதடுள்ள மனுஷன்னு சொல்லிக்கோ, ஆனால் நீ எப்படி அசுத்த உதடுள்ள மனுஷர்களோட வாசம் பண்ணுகிறேன்னு நீ எப்படி சொல்லலாம்? அப்போனா நீ எங்களெல்லாம் வந்து அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நீ சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாராம். அப்போ மரண தண்டனை கொடுத்தப்ப ஏசாயா தப்பி போனப்ப அவருடைய சேவர்களை அனுப்பி வாளால் அவரை அறுப்புண்டு சாகடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம். ஆனால் அவர் ரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக அன்றைக்கே மறித்திருக்கிறார். இதுதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பார்த்தோம். வாளால் அறுப்புண்டார்கள். எதுக்காக? விசுவாசத்திற்காக. விசுவாச வீரர்கள் பட்டியலில் இவரோட பேரும் வருது. நேரடியாக பேர் குறிக்கப்படல, ஆனால் அவர் எப்படிப்பட்ட மரணத்தை சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த அசுத்த உதடுள்ள மனுஷனாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம எப்படி நம்மளை சுத்திகரித்து கொள்ள முடியும்? ஆண்டவருடைய ரத்தம் நமக்காக இருக்குது, ஆனால் அந்த ரத்தத்தை எடுத்து நம்ம அப்ளை பண்ணாதானே நம்ம சுத்தமாக முடியும். எப்படி நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறது? எப்படி நம்மளுடைய நாவை நம்ம வந்து பரிசுத்தமாக காத்துக்கொள்வது? நம்ம தேவாதி தேவனுடைய நாவு எப்படிப்பட்டது, அவருடைய சொற்கள் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானவை. வெள்ளி வந்து புடமிடுகிறது போல 7 தரம் சுத்திகரிக்கப்பட்டதுக்குரிய பரிசுத்தத்தை உடையது. அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய நாவு எப்படி இருக்கணும், நம்முடைய சொற்கள் எப்படி இருக்கணும்? என்ன நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுது. இதுக்கு நம்ம என்ன உதாரணம் பார்க்கலான்னா, நீங்கள் ரெபேக்காளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெபேக்கள் யாரு? ஈசாக்குடைய மனைவி. அவங்கள பற்றி வந்து ரொம்ப நல்லதாக தான் பைபிளில் எழுதியிருக்கு, அப்படி தானே? அவங்க வந்து எலியேசர் வந்தப்போ எலியேசர் வந்து கொஞ்சம் அவங்க தண்ணி தான் குடிக்க கேட்டார். அவங்க ஆனால் எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்த்தாங்க. அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அவங்க குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தரணுன்றதுக்காக யாக்கோபு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ 2 வெள்ளாட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, நம்ம மந்தையிலேருந்தே எடுத்துகிட்டு வா, நான் நல்லா சமைச்சு தரேன், உங்கள் அப்பா கிட்ட போய் கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோம். இதை நம்ம ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அப்போ யாக்கோபு பயந்து போய் சொல்கிறான், அம்மா ஏசாக்கு ரோமம் நிறைய இருக்குது, ஆனால் நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை அப்பா அவர் கண்ணு தெரியல தான், என்னை தடவி பார்த்து நான் யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சி ஆசீர்வாதத்துக்கு பதில் எனக்கு சாபத்தை கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு
உடனே ரெபேக்கால் சொல்கிறாங்க 13வது வசனத்தில், ஆதியாகமம் 27:13, உனக்கு வர வேண்டிய சாபம் எனக்கு வரட்டும்னு சொல்லிட்டாங்க. அவங்க வாயாலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாபத்தை அவங்களுக்கு வர வச்சுக்கிட்டாங்க. வேதம் என்ன சொல்லுது ரொம்ப தெளிவாக, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. அவங்க நாவாலே அவங்க சபிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் கடைசி வசனம் 48வது வசனத்தில் அவங்க ஈசா கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ ஏசா வந்து அந்த கானானிய ஸ்ரீகள்லேருந்து ஒரு அந்த குமாரத்தைகளை அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார். ஏத்து புத்திரருடைய குமாரத்தையே அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார். 2 மனைவிகளை விவாகம் பண்ணியிருந்தார். அந்த மனைவிகளை இவங்களுக்கு பிடிக்கல. வழக்கம் போல் மாமியார் மருமக சண்டையாக இருந்திருக்கும். உடனே ரெபேக்கால் சொல்கிறாங்க, ஏத்தின் குமாரத்திகள் எனக்கு எப்படி இருக்காங்க, அவங்களால என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இதுவும் எப்படிப்பட்ட வார்த்தை, சாபமான வார்த்தை. அப்புறம் சொல்கிறாங்க, யாக்கோபும் இந்த குமாரத்திகளில் ஒரு பெண் கொண்டானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரண வார்த்தை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க உயிரை பற்றி அவங்களே சொல்கிற வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள். இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரெபேக்காளை பற்றி செய்தியே கிடையாது பைபிளில். அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் யாக்கோபு திரும்ப வந்தப்போ அவங்கள பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம 35வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 8வது வசனத்தில் ரெபேக்காளோட தாதி இறந்ததை பற்றி போட்டிருக்கு. அவங்க பேர் தெபோராள். அவங்க இறந்தப்ப அப்போ தான் யாக்கோபு பெத்தேல்லேருந்து வராரு. ஸோ பெத்தேலுக்கு அருகில் இருக்கிற கர்வாலி மரத்தின் கீழே கடக்கம் பண்ணினேன் அப்படின்ட்டு யாக்கோபு சொல்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஆனால் யாக்கோபு ரெபேக்காவை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. தன்னுடைய சொந்த வார்த்தைகளினாலே அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, மரணத்தை வருவித்து கொண்டார்கள். அதே போல தான் இன்றைக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தை நீங்கள் நினைக்கலாம் அது சாதாரண வார்த்தை, ஆனால் இல்லை, அது ஜீவன் உள்ள வார்த்தை. ஏன்னா உங்களை படைச்ச ஆண்டவராகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அதனால் உங்கள் வார்த்தையும் ஜீவன் உள்ளது. உங்கள் வார்த்தையிலும் வல்லமை இருக்குது. அதனால தான் நம்ம பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா 21வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா, தன்னுடைய வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கணுக்கு நீங்களாக்கி காக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. அதே 13வது அதிகாரத்தில் 3வது வசனத்துலையும் அதே தான் போட்டிருக்கு. தன்னுடைய வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஆனால் இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்ப சர்வசாதாரணமாக வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நான் செத்தா நல்லாயிருக்கும், நான் செத்தா தான் யாரும் உனக்கு தெரியும், இப்படியெல்லாம் ரொம்ப கேஷுவலாக வீட்டில் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதெல்லாம் நம்மளே நாம் சாபத்தை வருவித்து கொள்ளுகிற வார்த்தைகள். அதனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, வார்த்தையில் ஜீவன் இருக்குது, வார்த்தையில் மரணமும் இருக்குது. அதனால் நம்ம அந்த வார்த்தையை எப்படி பேசணும், ரொம்ப கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலான்னா, ராகேல், யாக்கோபுடைய மனைவியாகிய ராகேல், அவங்களுக்கு என்ன சம்பவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ராகேல் என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு திரும்ப அவங்க அப்பா கிட்ட வர்றதுக்காக கிளம்பும்போது ராகேல் லாபானுடைய விக்கிரகங்கள்லாம் திருடி வச்சுட்டு. அப்போ லாபான் பின்தொடர்ந்து வராரு. ஆண்டவர் எச்சரித்ததுனால லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்யாமல் அவர் என்ன செய்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனால் யாக்கோபு கிட்ட கேட்குறாரு, என்னோட விக்கிரகங்களை நீ ஏன் திருடிட்டு வந்த அப்படின்னு. அப்போ யாக்கோபு சொல்கிறார், நான்லாம் திருடிட்டு வரல, ஆனால் யார்கிட்டயாவது நீ கண்டுபிடிச்சின்னா அவங்க செத்துட்டாங்க, அவங்களுக்கு சாவுன்னு சொல்லிட்டார். இப்போ இவர் ஒரு ஜட்மெண்ட் எழுதிட்டார், யார் விக்கிரகம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க சாகடிக்கப்படணும்னு சொல்லிட்டு. அதை லாபானால ராகேல் கிட்ட கண்டுபிடிக்க முடியல, அவள் ஏமாத்திட்டா. ஆனால் பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு வெளியில் கொஞ்ச நாளில் ஏற்கனவே யோசேப்பு பிறந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் இதே 35வது அதிகாரத்தில் தான் பார்க்குறோம், ஒரு பெத்தேல்லேருந்து பெத்லஹேம்க்கு வரார். பெத்லஹேம்க்கு இன்னொரு பேர் எப்ராத்தா. வர வழியிலேயே பிரசவ வழி வந்துருச்சு. யாருக்கு, ராகேலுக்கு. அவங்க 2வது குமாரனை பெற்றெடுத்து அந்த பிரசவம் முடிஞ்ச உடனே அவங்க மறைக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எதனால், யாக்கோபுட்ட சாபம். யாக்கோபுக்கே தெரியாது அவர் ராகேலை சபிக்கிறேன். அவர் என்ன சொன்னார், யார் கையில் விக்கிரகம் இருக்கோ அவன் தான் சாகணும்னு சொன்னார். ஆனால் அது அவனுடைய மனைவியாகிய ராகேல் மேலேயே வலிச்சிடுச்சு. ராகேல் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த 2வது மகனுக்கு என்ன தெரியுமா பேர் கொடுக்குறாங்க, பெனோனி அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. பெனோனினா என்ன அர்த்தம்னா, சன் ஆஃப் பெயின், வலி வேதனையின் மகன் அப்படின்ட்டு அர்த்தம். ஆனால் உடனே யாக்கோபு ஞானம் உள்ளவராய் அந்த பேரை உடனே மாத்துறார், பெஞ்சமின்னு மாத்துறார். பெஞ்சமின்னா என் வலது கையை போன்ற மகன் அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, இவர் எனக்கு வலது கை மாதிரி
அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த், அவங்க பக்கபலமாக இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு பேரை மாத்துறாரு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம ஒரு பேரை சொல்லி கூப்பிடும்போது சன் ஆஃப் பெயின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மகனுக்கு அந்த சாபம்லாம் அந்த மகனை தான் போய் சேரும். அதனால தான் அந்த இடத்துல யாக்கோபு உடனே அவனோட பேரை மாற்றி வச்சிடுறாரு. அதனால நம்முடைய வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் வல்லமை உள்ள வார்த்தைகள். சரி, அப்போ நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்படி ஏற்கனவே பேசின வார்த்தைகளுக்கு என்ன நம்ம செய்ய முடியும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குற பைபிளில் எப்படி நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம் நீதிமொழிகளில் தான் இதை பற்றி அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 12வது அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? உண்மையை பேசணும். அது கஷ்டம்தான், ஆனால் செய்யணும். ஏன்னா வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க யார்கிட்டேருந்து கற்றுக்குவாங்க? பெற்றோர்கிட்ட தான் கற்றுக்குவாங்க. பெற்றோர் யாராவது பொய் சொல்றதை பார்த்தா தான் அவங்க பொய் சொல்ல கற்றுக்குவாங்க. அதனால நீங்கள் உண்மையை பேசும்போது உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க முடியும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனத்திலையும் இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொய் பேசுகிறவர்கள் பொய்யை நடப்பிக்கிறவர்கள் அந்த புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. அதனால் நம்ம நினைக்கலாம் இது ஒரு சின்ன பொய் தானே, இது ஒரு பெரிய பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பொய் தான். ஆண்டவருக்கு அது அருவருப்பானது. அதனால நம்மளுடைய நாவினால் நம்ம எதை பேசணும்? சத்தியத்தை தான் பேசணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்ததான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2வது கட்டளை, 2வது ஒரு பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படாதிருப்பதாக அப்படின்னு பவுல் சொல்றார் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில். அப்போ என்ன வார்த்தை பேசுறது? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவளுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ ஒரு தெளிவான ஆலோசனை பாருங்க. பக்தி விருத்திக்கு ஏதோன்னு நல்ல வார்த்தையை பேசு. உங்கள் பிள்ளைங்கிட்ட பேசியா உனக்கு படிப்பே வராதுன்னு சொல்லாதீங்க, ஆண்டவர் உனக்கு ஞானம் கொடுப்பாருன்னு சொல்லுங்க. இந்த தடவை ஒரு வேளை ஃபெயில் ஆயிட்டாங்களா, பரவாயில்ல, ஆண்டவர் தானியேலுக்கு ஞானம் கொடுத்தது போல உனக்கு கொடுப்பாருன்னு சொல்லுங்க. யோசேப்பை போல உனக்கு ஞானம் கொடுப்பாருன்னு சொல்லுங்க. யாக்கோபு 1:5 சொல்லுங்க. 1:5 என்ன சொல்லியிருக்கு? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கேன். அந்த வசனத்தை சொல்லி கொடுங்க. அப்படி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் உங்களை கண்டிக்கவே கூடாதுன்னு சொல்ல. என்ன பிள்ளையின் மனதில் மதியினம் ஒட்டி இருக்கும், பிரம்பின் அடியோ அதை விளக்கும்னு வேதம் சொல்லுது. அதனால கண்டிக்கவும் செய்யணும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தை, பயன்படுத்துகிற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். 3வது என்னன்னா மெதுவான பிரதியுத்திரம். மெதுவான பிரதியுத்திரை பற்றி நம்ம எங்கே பார்க்கலான்னா, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கலாம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், அதே நேரத்தில் ஹாஷ் வேர்ட் கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுப்பும்னு போட்டிருக்கு. ஏன்னா அதே நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, சண்டையின் ஆர்வம் மதகை திறம்புது விடுகிறது போல இருக்கும், அதனால விவாதம் எழும்பும்னு அதை விட்டு விடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு சண்டை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் கான்வர்சேஷனில் தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அது ஆர்கியூமெண்ட்டாக மாறும், அதுக்கப்புறமா தான் அது சண்டையில் போய் முடியும். அப்போ சண்டை ஆரம்பிக்கும் போதே தெரியும் கடும் சொற்கள் வருதுன்னா என்ன பண்ணணும்? அதை விட்டுடணும். அதை அப்போ அமைதியாயிடணும். இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எங்கள் காலேஜில் ஒரு தடவை எங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொன்னார், நம்ம ஏதாவது ஒரு குவெஸ்ட் எழுதலாம், ஏதாவது ஒரு நாலேஜ், பசங்களுக்கு ஃபவுண்டேஷனே இல்லை, அதனால் ஏதாவது ஒன்று ஒரு வெளியில் ஒரு போர்டு மாதிரி செட் பண்ணி நம்ம எழுதி போடலாம், ஒரு குவெஸ்டன் ஒரு ஆன்சர், ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸில் கம்யூனிகேஷனில் எழுதி போடலான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் அதை நம்ம குவெஸ்டன் கோட்டுன்னு நேம் வைக்கலாம். அப்போ கேட்டார், ஏமா குவெஸ்டன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அந்த நாளுக்கு ஒரு வசனம்னு அவங்க சொன்னால் போட மாட்டாங்க, ஏன்னா அது ஆண்டவர் அறியாதவங்க நடத்துகிற காலேஜ். அவர் காருண்யாவில் படிச்சிருந்தாலும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். அதனால் நான் சொன்னேன், ஒரு வாக்கியம் எழுதினேன் சார், ஒரு கோட் எழுதினா, அதுக்கப்புறம் ஒரு குவெஸ்ட் எழுதினான்னு சொல்லிட்டு, குவெஸ்ட்டுக்கு இந்த கேட் குவெஸ்டன்ஸ், என்ஜினியரிங் குவெஸ்டன்ஸ் போட்டு, நான் இப்போ கோர்ட்டுக்கு என்ன பண்ணேன், எல்லாமே நீதிமொழிகள்லேருந்து வசனம். ஆனால் நீதிமொழிகள் நாங்கள் எழுதலை, அந்த வசனத்தை தான் எழுதி வைப்பேன் டெய்லி. அப்போது ஒரு நாள் இந்த வசனத்தை நான் எழுதியிருந்தேன், நீதிமொழிகள் 15:1. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு? அ சாஃப்ட் ஆன்சர் டர்ன்ஸ் அவே ராத், அதாவது மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை ஆற்றும். அ ஹார்ஷ் வேர்ட்
ஸ்டிர்ஸ் அப் ஆங்கர். அப்படின்னா கோபமான வார்த்தை என்ன பண்ணும், உக்கிரத்தை எழுப்பும், அதாவது கடுஞ்சொற்கள் வந்து கோபத்தை எழுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்றைக்கி மதியானம் நாங்கள் லஞ்ச் முடிச்சு வந்துட்டு இருந்தப்போ என் கூட ஒரு மேம் வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் நான் தான் அதை எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மேம்ஸ் அந்த வசனத்தை வாசிச்சுட்டே வந்தாங்க. அவங்களுக்கு வசனம் தெரியாது, அது கோட்டுன்ட்டு அதை வாசிச்சுட்டு வந்து இந்த வார்த்தை எவ்வளோ உண்மை அப்படின்ட்டு. நான் உடனே கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். 2 நாள் முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை ஒரு கேள்வி கேட்டார். நான் ரொம்ப கடுமையாக அவருக்கு ஒரு பதில் சொன்னேன். அதில் ஆரம்பித்து அது ஒரு பெரிய சண்டையாயிடுச்சு. நாங்கள் 2 நாளாக 2 பேர் பேசிக்கவே இல்லை, வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதுன்றது எவ்வளோ உண்மை பாருங்களேன். ஆண்டவர் அறியாதவங்களோடு கூட அந்த வார்த்தை பேசும். அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அது காட்டும், அது அவங்களுக்கு வழி காட்டும். அவங்க அதனால் சொன்னாங்க, நானும் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும், நான் மட்டும் மெதுவாக நான் பதில் சொல்லியிருந்தேன்னா இந்த சண்டையே வந்திருக்காது. தேவையற்ற வார்த்தைங்க ஒன்று மாற்றி ஒன்று பேசி பேசி அது பெரிய சண்டையாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்மளோட பதில் எப்படி இருக்கணும்? எப்போதுமே பதில் சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, யாக்கோபு 1:19 சொல்கிற மாதிரி இருக்கணும். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயும். உங்கள் அம்மா ஏதாவது சொல்கிறாங்களா, பொறுமையாக கேளுங்க, உடனே கேளுங்க. பெரியவங்க சொல்கிறாங்களா, உடனே பொறுமையாக கேளுங்க. இல்லை பிள்ளைங்க உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வராங்களா, நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அவங்களுக்கு செவி கொடுங்க. கேட்கறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க, இது பக்தி விருத்திக்கான ஏதுவான வார்த்தையா, இது நல்ல வார்த்தையா, பொறுமையாக பேசுங்க. அப்படி நீங்கள் அது வந்து அதில் சத்தியம் இருக்கா நீங்கள் பேசுகிற வார்த்தையில். இப்படி நம்ம இந்த 3 காரியத்தை நினைவில் வச்சுருக்கும் போது உங்கள் வார்த்தையில் சத்தியம் இருக்கணும், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையாக இருக்கணும், அது மெதுவான வார்த்தையாக இருக்கணும். அப்படி நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தையினால் நீங்கள் அநேகரை ஆதாயப்படுத்த முடியும். ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யாமல் இருக்க முடியும். நம்ம கோபம் கொள்ளுகிறதுக்கு தாமதியுங்கள் அப்படின்னு இந்த வேத வசனத்தில் போட்டிருக்கு. இந்த காரியங்களை நம்ம கடைபிடித்தா நிச்சயமாகவே நம்ம ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச முடியும். நம்ம வார்த்தையினால மற்றவங்களுக்குள்ள ஜீவனை நம்ம உண்டு பண்ண முடியும். யாக்கோபு இதை குறித்து ரொம்ப விரிவாக ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. யாக்கோபு 3வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2வது வசனம் 12வது வசனம் வரைக்கும் இதை பற்றி தான் யாக்கோபு எழுதியிருக்காரு. என்ன தெரியுமா எழுதியிருக்காரு, அவர் நம்முடைய நாவை பற்றி சொல்லியிருக்கார். நாவை ஒருத்தரால் அடக்க முடியாதுப்பான்னு சொல்லியிருக்கார். 2வது வசனத்தை சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறுறோம். அநேக விஷயங்களில் நம்ம தவறுகிறோம் நம்ம எல்லாரும். ஆனால் ஒருவன் சொல் தவறாதவன் ஆனாள் அப்படின்னா அர்த்தம் உண்மையை பேசுகிறவன் ஆனாள், கவனமாக பேசுகிறவனாக இருந்தால் அவன் பூரண சர்க்குணனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்குகிறவனுமா இருக்கிறான், அடக்கி கொள்ளுகிறவனுமா இருக்கிறான். அதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்றார். நாவை அடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம்னு சொல்றார். அவர் அநேக உதாரணங்களை சொல்றார். எவ்வளோ பெரிய குதிரை இருக்கு, குதிரையை நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ வெயிட்டுக்கு வெயிட் இருக்கும். அவ்வளோ பலமுள்ளது, அது அவ்வளோ வீரியம் மிகுந்தது. அதனோட வேகத்தை வச்சு தான் வண்டிகளுக்கெல்லாம் வந்து ஹார்ஸ் பவர் மீட்டர்னே வச்சுருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள குதிரையை எப்படி நம்ம வந்து அடக்க முடியும்? ஒரு கடிவாளம் போட்டு அதை அடக்க முடியும். அப்படி தான் கப்பலும், எவ்வளோ பெரிய கப்பல், ஆனால் ஒரு சுக்கானை வச்சு அந்த திசையை நம்ம திருப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களோட நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, அது ஒரு சின்ன நெருப்பு போல இருக்கான். ஒரு சின்ன நெருப்பு எப்படி பெரிய காட்டை கொளுத்தி விட்டுருமோ அந்த மாதிரி உங்கள் சின்ன வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை அநேகரை அழிக்க கூட முடியும். ஒரு ஊரையே கூட கொளுத்தி விட முடியும். ஒரு ரூமர் எடுத்துக்கோங்க, ஒரு வதந்தி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன வதந்தி வந்துருச்சு. என்ன வதந்தி வந்துச்சு, ஸ்கூல்லலாம் பாம்பு வச்சுட்டாங்கன்ட்டு. என்ன பண்ணாங்க, எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விட்டு ஃபுல்லாக ஸ்குவாட் போய் என்ன நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. பிள்ளைங்களோட ஜீவன் ரொம்ப அருமையானது. அதனால் வந்து எல்லாம் போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன அந்த நாவலேருந்து வர ஒரு சின்ன வார்த்தை, கவனம் இல்லாமல் வர ஒரு வார்த்தை, தேவையில்லாமல் ஒரு வார்த்தை, கோபத்தில் ஒரு வார்த்தை, அந்த சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கூட கொளுத்திடும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் ஒரு உதாரணம் கொடுக்குறார். அது ஒரு ஊற்று போல இருக்குது. நீங்கள் அந்த நாவால் ஆண்டவரை துதிக்கிறீங்க, அதே நாவால் என்ன பண்ணுறீங்க, ஆண்டவருடைய சாயலில் உருவானோன்னு சபிக்கிறீங்க. அது எப்படி முடியும்? ஒரு ஊற்றுலேருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வர முடியுமா? காலையில் 6லேருந்து 7 வரைக்கும் தித்திப்பான தண்ணி வரும், 8லேருந்து 9 வரைக்கும் கசப்பான தண்ணி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு ஊற்றினோட தன்மை அது கிடையாது.
அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் நாவை ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக அடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கவனமாக அதை அடக்கணும்னு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இதுக்கு என்ன தெரியுமா உதாரணம் கொடுக்குறாரு. லூக்கா 6வது அதிகாரம் 43, 44 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு நல்ல மரம் என்ன நல்ல கனிகளை தான் தரும், கெட்ட கனிகளை தராது. கெட்ட மரம் கெட்ட கனியை தான் தரும். அப்போ நீ நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனியை தான் தருவேன். நீ ஒரு நல்ல கிறிஸ்தவளாக இருந்தால் உன்னுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை தான் வரும். கெட்ட வார்த்தை எப்படி வர முடியும்? பொய் எப்படி வர முடியும்? கடுஞ்சொற்கள் எப்படி வர முடியும்? அப்போ இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்குது? நம்ம ஆண்டவருடைய நடக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வாயை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? கடுஞ்சொற்கள் பேசுகிறதுக்கு பயன்படுத்துகிறோமா? மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோமா? இல்லை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோமா? இந்த நாவை வச்சு மற்றவங்களை நீங்கள் காயப்படுத்தி கிழிக்க முடியும், அவங்க இருதயத்தை கிழிக்க முடியும். அதே நேரத்தில் இன்னொருத்தவங்களை நீங்கள் கட்டவும் முடியும். நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும்பொழுது அவங்க வாழ்க்கையை உங்களால் கட்ட முடியும். சூழ்நிலைகளை உங்களால் கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். இதெல்லாம் எப்போ செய்ய முடியும்? உங்கள் நாவு ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும் பொழுது செய்ய முடியும். இப்போ இந்த நாவு எப்படி பேசுது? விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, மூளை தான் நாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உங்கள் இருதயத்தில் என்ன வச்சுருக்கிறீங்களோ அதான் வாய் வழியாக வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் விஞ்ஞானிகள் இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இருதயத்துக்கும் நாக்குக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி 2022 வெளியிடப்பட்ட ஒரு ஆராய்ச்சி தகவல் என்ன சொல்லுதுன்னா, இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நாக்குலையும் அது காட்டுமா. ஒரு கடந்த 3-4 வருஷமாக தான் இந்த ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்க, நாக்குக்குன்னு ஒரு நிறம் இருக்கும் இல்லையா, கலர் இருக்குல்ல, அந்த கலரை வச்சு இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா. அப்போ இருதயத்துக்கும் நாக்குக்கும் சம்மந்தம் இல்லாமலா, கனெக்ஷன் இல்லாமலா இது நடக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். மனுஷனுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு வாசனமும் ஜீவன் உள்ளது, இது உண்மையானது. இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசுது. அதனால தான் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும். அதனிடத்துலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்று எப்படி இருக்கணும்? தித்திப்பான தண்ணீரை கொடுக்கின்ற ஒரு ஊற்றாக இருக்கணும். இன்றைக்கும் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போமா, ஆண்டவரே நீர் தானே எங்களுடைய ஊற்றே, நீர் தான் எங்களுடைய ஜீவ ஊற்றே. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் இருந்தால் அவர் நம்மளை வழி நடத்துறதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்கார். ஆனால் வழி நடத்தப்படுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து அதை நம்ம கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஆண்டவரே நான் அந்த மாதிரி பேசிட்டேன், எனக்கு மன்னிங்க, அந்த வார்த்தையை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக நன்மையான வார்த்தைகளை பேசுங்க. நான் ஒரு தடவை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, சுகவீனமாக இருந்தப்போ அப்போ டாக்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஆச்சரியம், இந்த இளம் வயசில் ஏன் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரத்த அளவு ரொம்ப கம்மியாயிடுச்சு, என்னால் நடக்கவே முடியல. அப்போ நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ ஒரு டெஸ்ட் ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பெயின்ஃபுல்லான டெஸ்ட் அது. அப்போ பெயின்ஃபுல்லான டெஸ்ட் அப்போ அந்த டெஸ்ட்க்கு போகும்போதே அனஸ்தீஷியா கொடுத்து தான் அந்த டெஸ்ட் எடுப்பாங்களாம். ஆனால் எனக்கு அனஸ்தீஷியாவும் கொடுக்கல, டெஸ்ட் எடுத்துட்டாங்க. எடுத்து முடிஞ்சு வார்டுக்கு வந்ததுக்கப்புறமா டியூட்டி டாக்டர் வந்தார். வந்துட்டு சொன்னார், பெயின் எப்படி இருக்குன்னு கேட்டார். எடுக்கிறப்ப பெயின் ஆச்சு டாக்டர், இப்போ பெயின் இல்லை. அவர் சொன்னார், கண்டிப்பாக பெயின் வரும், கண்டிப்பாக உனக்கு வலி வரும், நைட்டுனால தூங்கவே முடியாது, பயங்கரமாக வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் எழுதி தந்துட்டார். நான் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வைராக்கியமான விசுவாசத்தை கொடுத்தார். எனக்கு தெரியும் நான் ஆண்டவரை நம்பியிருக்கேன், அவர் தான் என்னோட பரம வைத்தியர். சரி, வீட்டில் எல்லாரும் கஷ்டப்படுவாங்களேன்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அதனால் நான் சொன்னேன், எனக்கு பெயின் இருக்காது டாக்டர், எனக்கு இந்த டேப்லெட் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் அவ்வளோ வைராக்கியமாக சொல்கிறத பார்த்துட்டு அந்த டாக்டர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிட்டார். ஆனால் எனக்கு அந்த பெயின் கடைசி வரைக்கும் வரல. ஏன் தெரியுமா? நான் சொல்லிகிட்டே இருந்தேன், பெயின் இஸ் நாட் மை போர்ஷன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படின்னா என்னென்னா, ஆண்டவர் அந்த சீரோஃபெனிக்கியா அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொன்னார்?
நான் எதுக்காக தெரியுமா வந்திருக்கேன், அவள் வந்து அவளோட மகளுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக கேட்க வந்தா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலுக்காக தான் அனுப்பப்பட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன், அவங்களுக்கு மீட்பை கொடுக்கறதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா உதாரணம் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பம் அதை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போட முடியாது அப்படின்றார். அப்போனா பிள்ளைகளின் அப்பம் என்னது? ஆரோக்கியம் பிள்ளைகளின் அப்பம், சுகம் பிள்ளைகளின் அப்பம். அது வரைக்கும் எனக்கு ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ வந்ததே கிடையாது. எதனால? ஆண்டவருடைய கிருபையினால. அப்போ ஆண்டவர் நான் ஆண்டவரே இதை நீங்கள் அனுமதிச்சதுனால நான் இங்கே வந்திருக்கேன், ஆனால் எனக்கு எனக்கும் வலிக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் எனக்கு ஒரு தலைவலி அனுபவிச்சது கிடையாது, இது வரைக்கும் எனக்கு வயிற்று வலி கூட கொடுத்தது கிடையாது. அதனால் பெயின் இஸ் நாட் மை போர்ஷன். உலகம் என்ன சொல்லுது? நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வலி இல்லாமல் உனக்கு பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க, வலி வேதனை இல்லாமல் உனக்கு பலன் இல்லைன்னு உலகம் சொல்லுது. ஆனால் நம்ம பைபிள் என்ன சொல்லுது? பெயின் இஸ் நாட் யுவர் போர்ஷன். நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் வலியை தாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். அதனால் அது நம்ம அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இதை தான் நான் கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், இதை தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஏசப்பா பெயின் இஸ் நாட் மை போர்ஷன், அதனால் எனக்கு எந்த வழியும் வராது அப்படின்ட்டு. அதே போல் ஆண்டவர் ஒரு வழியும் இல்லாமல் ஆண்டவர் என்னை சுகமாக காத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வீட்டில் ஜெபம் மூலமாக தான் ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். மறுபடியும் நான் எழும்பி நடக்க செய்தார், மறுபடியும் ரத்தம் ஃபுல்லாக ஊற செய்தார். அதனால் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆனால் ஒன்று மட்டும் செஞ்சிடாதீங்க, உங்கள் வாயினால் உங்களை நீங்களே சபிக்காதீங்க, உங்கள் வாயினால் உங்கள் பிள்ளைங்களை சபிக்காதீங்க, உங்களுக்கு தெரியாமல் கூட அதை செய்யாதீங்க. இன்றைக்கி அதை போல் செஞ்சுருந்தா ஆண்டவர்கிட்ட நம்ம அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லி கேட்போமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய சொற்களை போல் என்னுடைய சொற்களும் இருக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்போமா? நன்றி இயேசு சுவாமி. சர்வ வல்லவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசினபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ராஜாவே, உம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகளாக இருக்கிறதே சுவாமி. அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது தகப்பனை உம்மிடத்தில் அது வெறுமையாய் திரும்பாதே ராஜா. நீர் சொல்லுகிற காரியமாகும்படி அது வாய்க்குமே சுவாமி. இந்த வேளையிலும் எங்கள் வார்த்தைகளும் ராஜா உம்முடைய வார்த்தைகளைப் போலவே நீர் மாற்றுங்க ராஜா. எங்கள் வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ராஜா சத்தியமுள்ள உண்மையுள்ள வார்த்தையா இருக்கட்டும் சுவாமி. அப்பா தகப்பனை, எங்கள் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் ராஜா பக்தி விருத்திக்கு ஏதுவான தகப்பனை நல்ல வார்த்தைகளா இருக்கட்டும் சுவாமி. எங்கள் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் சுவாமி, let them be soft answers Lord. தகப்பனை கத்தாவே, அவள் தகப்பனை மெதுவான பிரதியுத்தரங்களா இருக்கட்டும் சுவாமி. கடும் சொற்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இந்த வேளையிலும் ராஜா நாங்கள் ஏதாயினும் சாபமான வார்த்தைகளை பேசியிருந்தால் அதை தயவாய் எங்களுக்கு மன்னியும் சுவாமி. இந்த வேளையிலும் அப்பா அப்படிப்பட்ட வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் சுவாமி. அதனால் சத்ருவுக்கு தகப்பனை ஏதாகிலும் அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் சுவாமி. நான் உயிரோடு வாழ்ந்த காலங்கள் போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன தகப்பனை காரியங்களை தயவாய் மன்னியும் சுவாமி. அப்பா, உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி. அப்பா தகப்பனை கத்தாவே, இந்த பூமியிலே அவள் வாழ்ந்து ராஜா உடைய மகிமை தகப்பனை அவள் சொல்லட்டும் ராஜா. உடைய மகிமையை அவள் பிரஸ்தாபப்படுத்தட்டும் ராஜா. உனக்கு சாட்சிகளாய் வாழட்டும் சுவாமி. தங்கள் ஜீவனுக்கு எதிராக சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் ராஜா. பிள்ளைகளை தகப்பனை கத்தாவே கண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ராஜா சொன்ன தேவையற்ற வார்த்தைகளை இப்பொழுது தகப்பனை நீர் கேன்சல் பண்ணுவீராக ராஜா. அப்பா தகப்பனை, இப்பொழுது எங்கள் நாவை நீர் சுத்திகரியும் சுவாமி. அந்நாளிலே ஏசாயாவின் நாவை தகப்பனே அப்பா நீர் தொட்டு சுத்தம் செய்தீரே ராஜா, பரிசுத்தப்படுத்தினீரே ராஜா. அப்படியே ராஜா எங்கள் ஒவ்வொருவருடைய நாவையும் நீர் தொடுவீராக ராஜா, நீர் தொடுவீராக ராஜா. நீர் தொட்டு சுத்தம் செய்யுங்க சுவாமி. எங்கள் நாவை உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாவு இனி எங்கள் தேவனுடைய துதியை சொல்லி வருவதாக ராஜா. இந்த நாவு தகப்பனை உமக்கு நீ சாட்சியாய் வாழட்டும் சுவாமி. இந்த நாவு தகப்பனை நீர் சொல்லுகிறதை மாத்திரம் சொல்லட்டும் சுவாமி. அப்பா, எங்கள் நாவை உமக்கென்று நீர் எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா துதிகள மகிமையும் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.